ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான குருஸ்தானத்தில் அமைந்துள்ள புனித வேப்ப மரத்தோடைய மகிமைகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சாய்ராம், பாபாவுடைய இந்த புனிதமான குருஸ்தானத்தில் அமைந்துள்ள புனித வேப்ப மரம் இன்றைக்கும் இனிமையாக இருக்குது. சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடியில் சுமார் 60 ஆண்டு காலம் வாழ்ந்தாருன்னு நம்ம அனைவருக்குமே தெரியும். இந்த 60 ஆண்டு காலத்தில் பாபா எண்ணற்ற அற்புதங்கள் ஒவ்வொரு பக்தர்களுடைய இதயத்திலும் பாபா அந்த அற்புதங்கள் கொடுத்துட்ருக்காரு. தொடர்ந்து இந்நாள் வரையும் கொடுத்துட்ருக்காரு. சேரம், அப்படிப்பட்ட தருணத்தில் பாபா முதல் ஷிரடிக்கு அவருடைய 16 வயதில் தான் பாபா ஷிரடிக்கு முதல் விஜயம் செய்கிறாரு. அப்படி பாபா விஜயம் செய்யும் பொழுது இந்த புனிதமான குருஸ்தானத்தில் இருக்கிற வேப்பமர அடியில் தான் பாபா அமர்ந்து முழுமையாக தியான நிலையில் இருக்கார். சேரம், அப்படி அவர் தியான நிலையில் இருக்கும்போது அங்குள்ள ஊர் மக்கள்லாம் கூடி இந்த சிறுவன் யாரான்னு பேச மாட்டாரு, இவர் எப்பொழுது தியானத்திலே இருக்காரு, கடவுளுடைய ரூபத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே அப்படிப்பட்ட பாபா அமர்ந்து தியானம் பண்ண புனிதமான இடம் தான் செய்யலாம் பாபாவுடைய குருஸ்தான். இந்த குருஸ்தானத்தில் தான் பாபாவுடைய புனித வேப்ப மரம் இருக்குது. இந்த வேப்ப மரத்துடைய சக்தியும் அதன் மகிமையும் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சைரம், நம்ம அனைவருக்குமே தெரியும், பாபா மகா சமாதி அடைஞ்சு இந்த ஆண்டோட 105வது ஆண்டு முடிவடைஞ்சு. சைரம், இப்போ 2024 தொடங்கிடுச்சு. இந்த ஆண்டு அக்டோபர் வந்துச்சுன்னா 106வது மகா சமாதி தொடருது. 105 ஆண்டுகள் முடிவு பெற்ற நிலையிலும் பாபாவுடைய இந்த புனிதமான வேப்ப மரம் இன்னும் சக்தியோடு அப்படியே நிற்குது. சைராம், இதற்கு முழுமையான காரணம் என்னன்னா, இந்த இடத்துல அதாவது வேப்ப மரம் அடியில் சிவனா அமர்ந்திருக்க நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய அருளும் ஆசீர்வாதத்தால் தான் செய்கிறோம் அந்த புனிதமான வேப்ப மரம் இன்றும் இனிமையாக இருக்குது. செய்கிறோம், பொதுவாக வேப்ப இலைகள்லாம் நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு கசப்பான ஒரு இதாக இருக்கும். செய்கிறோம், வேப்ப இலை ஒரு இலை நம்ம சாப்பிட்டாலே ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் பாபாவுடைய குருஸ்தானத்தில் இருக்கிற புனித வேப்ப மரத்தில் கிடைக்கிற இலை ரொம்ப இனிப்பாக இருக்குது. இதுக்கு காரணம் என்ன, நம்மளால் ஈஸியாக உணர முடியும். செய்கிறோம், ஏன்னா கசப்பான ஒரு வேப்ப இலையே பாபா அந்த மரத்துக்கு அடியில் அமர்ந்து அதை ரொம்ப இனிப்பு மிக்க சுவையாக பாபா நம்ம பக்தர்களுக்கு கொடுத்திருக்காரு. சேரம், இது பாபாவுடைய எப்படிப்பட்ட ஒரு சக்தி பாருங்க. சேரம், பாபா எவ்வளவு அற்புதங்கள் பக்தர்களுக்கு பண்ணிட்டு வர்றார், இந்நாள் வரையும் பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட பாபா அமர்ந்த குருஸ்தானத்தில் இருக்கிற வேப்பிலை சர்வ சக்தி படைந்தது. சேரம், இந்த குருஸ்தானத்தில் பாபா சிவனா தான் செய்கிறாம் எனக்கு காட்சி அளிக்கிறாரு. ஏன்னா நான் ஒவ்வொரு முறை ஷிரடிக்கு போகும்போது உணரும்பொழுது பாபா என்ன சொல்ல வராரு அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் பாபா உணர்த்துறார். செய்கிறோம், அது உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். செய்கிறோம், இப்போ பொதுவாகவே ஒரு வேப்பமர அடியில் பகவான் பாபா தியானம் பண்ணுறார். செய்கிறோம், வேப்ப மரம் ஒரு கொடையாக பாபாவை தாங்கி நிற்கிது. இதோட பொருள் எனக்கு என் மனசுக்கு என்னப்படுதுன்னா, அந்த புனிதமான வேப்ப மர அடியில் சிவபெருமான் பாபா ரூபத்தில் இருக்கிற சிவபெருமான் அமர்ந்து தியானம் பண்ணுறாரு. கொடையா தாய் பராசக்தி பாபாவுக்கு கொடையாக தாங்கி நிற்கிறா. இந்த புனிதமான வேப்ப மரம் தாய் பராசக்தி கீழே உட்கார்ந்து இருக்குது, எம்பெருமான் பரமேஸ்வரன் அப்படி தான் என் மனசுக்கு ஆழமாக பாபா நினைவு கொடுக்குறார். செய்கிறோம், அப்படிப்பட்ட சர்வ சக்தி படைத்த இந்த புனிதமான வேப்ப மர இலைகள் பக்தர்கள் வாழ்க்கையில் ஒரு வரப்பிரசாதம். செய்கிறோம், ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே பாபாவுடைய தரிசனம் முடித்த உடனே நேரடியாக பாபாவுடைய குருஸ்தானத்துக்கு வருவாங்க. குருஸ்தானத்தில் பாபாவை பார்த்த உடனே நம்ம மனசுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும். செய்கிறோம், நம்ம குருவை நேரடியாக பார்த்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு தொடர்ந்து பயபக்தியோட சாய்நாதோட நாமங்கள் சொல்லி ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாயின்னு சொல்லிட்டு இந்த புனிதமான குருஸ்தானத்தை 3 முறை பக்தர்கள் சுற்றுவாங்க. சில பக்தர்கள் 9 முறை சுற்றுவாங்க. அதையும் தாண்டி சில பக்தர்கள் 108 முறை சுற்றுவாங்க. இப்படி சுத்தம் தருணத்தில் பாபா உன்னுடைய குருஸ்தானத்திலிருந்து எனக்கு ஒரு சில வேப்பிலைகள் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பயபக்தியோடு சுத்தும் பொழுது பாபா அந்த பக்தருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றும் வண்ணமா வேப்பிலைகளை கொடுத்து அருள்வார். செய்கிறோம், இந்த வேப்பிலைகள் பக்தர்கள் உட்கொள்ளும் பொழுது அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு நிலைகள் எல்லாமே அகன்று, அதாவது அவங்க கர்ம நிலைகள் எல்லாமே அகன்று அவங்க வாழ்க்கை இனிமேலாவது இனிமையாக இருக்கணும் என்ற உதாரணத்துக்கு பாபா இந்த இலைகளை கொடுத்து ஷிரடியிலிருந்து பக்தர்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். செய்கிறோம், அப்படிப்பட்ட சர்வ சக்தி படைத்து தான் செய்கிறோம் நம்ம பாபாவுடைய குருஸ்தானத்தில் இருக்க புனிதமான வேப்ப மரத்திலிருந்து கிடைக்கிற வேப்ப இலைகள். செய்கிறோம்,
அந்த மகான் சத்குரு ஷிரடி சாயப்பா நம்ம வந்து அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நம்ம இல்லை செய்கிறோம். ஆனால் ஒரு கசப்பான வேப்ப மரத்தில் இருக்கிற இலைகளை கூட இனிமையாக மாற்றி கொடுத்துருக்காரு. அதே போல் பக்தர்களாகிய நம்முடைய பாவங்கள், நம்மளுடைய கர்மாக்களை பாபாவால் கண்டிப்பாக உறுதியாக அதை அழித்து நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையில் நம்மளை கொண்டு போய் வைக்கிறதுக்கு பாபா எப்பொழுதும் துணை இருந்து அருள்வார் சைராம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு உடனே குருஸ்தானத்துக்கு தான் சைராம் வரோம். அதாவது சமாதி மந்திரில் போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ண உடனே நேராக குருஸ்தானத்துக்கு வந்து பாபாவை வணங்கிட்டு வேப்ப மரத்தை நம்ம சுற்றி வரோம். பயபக்தியோட வேப்ப மரத்தை சுற்றி வரோம். இந்த இலைகள் கிடைச்ச பிறகு நம்மளுடைய மனசு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் அடையுது சைராம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கசப்பெல்லாம் நீங்கி நம்ம வாழ்க்கையில் இனிமையாக பாபா இனிமேலாவது மாற்றுவார் என்று ஒவ்வொரு பக்தர்களுமே இந்த புனிதமான வேப்ப மரத்தை சுற்றி வராங்க சைராம். ஷிரடியோடைய மகிமையும் பாபாவுடைய சக்தியும் அழிவற்றது சைராம். என்றைக்குமே அவரை நம்பினவங்க வீண் போக மாட்டாங்க. அதே போல் பாபாவுடைய இந்த புனிதமான வேப்ப மரத்தையோடைய மகிமையும் அதன் மந்திரத்தையும் நம்ம சாய் பக்தை வந்து சொல்கிறாங்க சைராம். இப்போ நம்ம கவனமாக கேட்கலாம் சைராம். சதா நிம்ப விருக்ஷஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்ட்ரவீனம் திக்தாம்ப பிரியம் தம் தரும் கல்ப விருக்ஷாதிகம் சதாயந்தம் நமாமேஸ்வரம் சத்குரும் சாயிநாதம். சைராம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான குருஸ்தானத்தில் இருக்கும் புனித வேப்ப மரத்தோடைய மகிமையும் அதன் மந்திரத்தையும் நம்ம சாய் பக்தை வந்து சொல்கிறத வந்து நம்ம கேட்டிருப்போம் சைராம். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய ஷிரடியில் அவருடைய தரிசனம் முடித்த பிறகு தொடர்ந்து நம்ம வந்து குருஸ்தானத்துக்கு வரோம். இங்கு வந்து ஒவ்வொரு பக்தர்களுமே ஒவ்வொரு விதமான வேண்டுதல் வைக்கிறாங்க. சில பக்தர்கள் குருஸ்தானத்தில் பாபாவை வணங்கிட்ட பிறகு தொடர்ந்து 3 சுற்று வேப்ப மரத்தை சுற்றி வராங்க. சில பக்தர்கள் 9 சுற்று சுற்றுறாங்க. சில பக்தர்கள் 108 சுற்று சுற்றுறாங்க சைராம். இது போல் ஒவ்வொரு பக்தர்களுமே ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளை வச்சு பாபாவுடைய புனிதமான குருஸ்தானத்தை சுற்றி வராங்க சைராம். இப்படிப்பட்ட தருணத்தில் நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா ஒவ்வொரு பக்தருடைய வேண்டுதலும் உன்னிப்பாக அவர் கவனிக்கிறாரு. உரிய நேரத்தில் அந்த பக்தருடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி கொடுக்கிறார் சைராம். ஆகையால் ஒவ்வொரு பக்தர்களுமே நம்பிக்கை மட்டும் எந்த நிலையிலும் இழக்காதீங்க சைராம். ஏன்னா இறைவன் எப்போ நல்லது பண்ணுவாருன்னு நம்மளால சொல்ல முடியுது சைராம். ஆகையால் பாபா மீது பாரத்தை போட்டு எப்பொழுதும் அவரோட நாமத்தை சொல்லி அவர் வழியில் நடப்போம் சைராம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்குமே சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஹல்லா மலிக்.